ஸ்மோக்கர்ஸா நீங்கள் உங்கள் டீஅடிக்ஷன் ப்ராசஸில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கும் ப்ராக்கோலிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அனுஷா ரவிச்சந்திரன், ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷனிஸ்ட். சொல்லுங்கள், நான் ப்ராக்கோலி சொல்லுங்கள். ப்ராக்கோலி அது வந்து ஒன்றுமே இல்லை, பச்சை காலிஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரே தான் பச்சையாக இருக்கும், இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும். அந்த காலிஃப்ளவரில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த சகடு, அது இன்னும் குட்டி குட்டியாக புள்ளியாக இருக்கும். அது என்னென்னா காலிஃப்ளவர் மாதிரி கட் பண்ணுறோம், அந்த ஃப்ளோரட்ஸாக பிரித்து எடுத்துக்கிறோம். அதை பிரித்து எடுத்து இப்போ நான் சமைக்கிற முறை சொல்கிறேன். அது 20 நிமிஷம் அப்படியே வெளியில் வச்சிடணும் ஏரில். அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் வெட்டி வச்சிடணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறியை வெட்டிட்டு கழுவக்கூடாது, கழுவுனா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும், நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். இந்த காயை பொறுத்த வரைக்கும் அதை வெட்டி நம்ம வச்சிடணும் கொஞ்சம் நேரம். வச்சாதான் அது ஏரில் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அதில் அந்த சல்ஃபாரஃபின் நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அந்த காம்பவுண்டு தான் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ். கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருக்கிறவங்கலாம் கீமோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வயசானவங்களாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவசியம், ரொம்ப இப்போ 60 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்தை கூட்டி தரலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க வந்து டாக்டர்கிட்டே போயிருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற டயட் என்னென்னா, டெய்லி 1 கப் ப்ராக்கோலி, 1 கப்புன்னு சொல்கிற ஒரு 120 கிராமோ என்னமோ அதை கொடுப்பாங்க. கீமோ அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் தாங்க முடியாது அந்த ஹீட்டை, அந்த வயசில் அந்த ஹீட்டை தாங்க முடியாது. ஸோ 1 கப் ப்ராக்கோலி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ப்ராக்கோலி சாப்பிடும்போது அந்த கேன்சர் செல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. கேன்சர் என்னது, ஒரு தேவையில்லாத செல் வளர்ச்சி தான் கேன்சர். உள்ள டியூமர் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் தேவையில்லாமல் செல் வளர்ச்சி அடைந்து அது அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணி அதனால் வர இதுதான் எஃபெக்ட்ஸ் தான் கேன்சர் சொல்கிறோம். ஸோ அந்த செல் வந்து அப்படியே குறையும் ரேப்பிடாக. லைக் நம்ம ப்ராக்கோலி சாப்பிட்றதுனால அந்த சல்ஃபாரஃபின்ற காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த செல்லை போய் டப்புன்னு வெடிச்சு விடும். உங்கள் மைண்டில் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஷூட் பண்ணிவிடும் அந்த செல்லை. அதை வந்து நம்ம ஏன் கேன்சர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணணுமா? டெய்லி நம்ம உணவு முறையில் ஃபாலோ பண்ணால் கேன்சரே வராது, நோயே வராது, ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று ப்ராக்கோலி என்னென்னா லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ராக்கோலி. இப்போ ஸ்மோக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு லங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம நார்மல் லங்ஸ் வந்து லைக் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் துடைப்போம்ல, ஏதாவது தட்பட்டா அந்த ஸ்பாஞ்ச் தான் லங்ஸு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். லைக் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த லங்ஸோட கலர் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி லைக் பிளாக் கலராக வந்துடும். அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக அந்த கார்சினோஜென்ஸ் ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணுற டொபாக்கோ அது எல்லாமே உள்ளே போய் எல்லாமே இதாகி அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். லங்ஸ் மொத்தமாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் அப்படியே அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான். இப்போ இந்த படத்துலலாம் அந்த முகேஷ் வீடியோ காமிப்பாங்களே, அது அப்படியே புழிஞ்சா அதில் அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கிற லங்ஸில் அதே தான் இப்போ ப்ராக்கோலி நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிட்டாங்க. எப்போனா 2015 அந்த ஸ்டடீஸ்லாம் இருக்குது, போயிட்டுருக்கு, இன்னமும் போயிட்டுருக்கு. அந்த ரிசர்ச்சில் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அதே 1 கப் ப்ராக்கோலி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளினிக்கல் ட்ரையல் எடுத்து பார்த்துருக்காங்க. 150 பேர் ஸ்மோக்கர்ஸு, 150 நான் ஸ்மோக்கர்ஸு, 2 பேர்த்துக்கும் சேம் மெஷர்மெண்ட் ப்ராக்கோலி ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் கன்க்ளூஷன் என்ன வந்திருக்குன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த லங்ஸ் பம்பிங் கெப்பாசிட்டின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், ப்ரீதிங் கெப்பாசிட்டின்னு, அது வந்து அப்படியே சிக்னிஃபிகண்ட்டாக உங்கள் மேப் பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஹான்ஸ் ஆகிருக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு. நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலாகவே லங் கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் அதே வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருது, அதில் இருக்கிற அதே சல்ஃபாரஃபின் காம்பவுண்டு தான் இதுக்கும் உதவுது, லங் கெப்பாசிட்டிக்கும் நல்லா இது பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு இதுவும் இதே மாதிரி நம்ம சாப்பிட்ற முறைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 20 நிமிஷம் நம்ம வந்து ஓப்பனாக வச்சோம்னா அது ஆக்சிடைஸ் ஆகி அந்த சல்ஃபாரஃபின் சொல்கிறோம்ல, இந்த கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஆக்டிவேட் ஆகிறது தான் அந்த நம்ம சமைக்கிற முறை. அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக 5 நிமிஷம் தான் ஆகும் வேக வைக்க ப்ராக்கோலியை. ஒன்று நீங்கள் அப்படியே சாட்டே பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா லைட்டாக பாயில் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூண்டு என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குதோ, பூண்டு, பெப்பரு, உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம், எப்படினாலும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம பாடிக்கும் நல்லது, நம்ம எல்லா நோயிலேருந்து என்ன சொல்கிறது ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், நோய் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், அது என்ன மாதிரி பண்ணுன்ட்டு, எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து நம்ம இருக்கிற காய்கறிகளை எப்படி சமைக்கணும், அதான் இப்போ ப்ராக்கோலி நான் சொன்னேன் இல்லையா, எந்த மாதிரி சமைச்சா எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care, bye.